7 வருஷம் ஜெயில வார்டன் கிட்ட கூட நான் பயந்தது இல்ல. இந்த பொடிசையும் பிரின்சிபலையும் பார்த்த உடனே அம்மா. நான் ஸ்கூல்ல பிரின்சிபாலுக்கு முன்னாடி நிக்கிறப்ப கூட இவ்வளவு பயந்தது இல்லடி. உன்னை கூட்டு போய் நிக்கும் போது அள்ளு விடுது. அப்படி என்னதான் பண்ண இந்த ஸ்கூல்ல? அதெல்லாம் அப்படிதான் ரவுடி. நல்லது பண்றவங்கள 4 பேர் திட்டதான் செய்வாங்க. அதெல்லாம் கண்டுக்கிட்டா நல்லது பண்ண முடியுமா? இல்ல தப்பெல்லாம் தட்டி கேட்க முடியுமா? சரி வா ரவுடி, பிரின்சிபல் மேடம் வந்து போறாங்க, வா போலாம். உனக்கு ஒரு நல்ல சவகாசமே கிடைக்காதாடா மாறா? உட்கார் ரவுடி, நம்ம கடை தான். நம்ம கடையா? உட்கார். ம். 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 இப்ப என்ன திருட்டு வேலை பண்ண போற? உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம் ரவுடி. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? சொல்லலன்னா இவரு கடை வச்சிருவா. சாக்லேட். அண்ணா அண்ணா, எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி, ஒரு சாக்கோ பார். என்ன பாப்பா, உன் ஃப்ரெண்டா? ம், ஆமா, ரவுடி ஃப்ரெண்ட். எது? காசு கொடுத்தா என்ன வேணா செய்வாங்க. ஓஹோ, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. ஏய், என்ன எல்லார்கிட்ட இப்படி இன்ட்ரோ கொடுக்குற? கூட்டா கூலிப்படை தலைவனாக்கிடுவா போல. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ம், எல்லாம் நேரம். இந்த பாப்பா உன் ஐஸ்கிரீம். என்ன பாக்குற? சாப்பிடு. ஏன் பாப்பா, ம், நீ சின்ன புள்ள, இப்படி கண்ட நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உடம்புக்கு எதாவது ஆயிராது? லைஃபை என்ஜாய் பண்ணலனா எப்படி ரவுடி? ஐஸ்கிரீம் பார்த்தாலே உள்ளுக்குள்ள அப்படியே எச்சு ஊறுது. சாப்பிடாம போனா வயிறு கோச்சுக்கும்ல. நம்ம யாருக்கு வேணா துரோகம் பண்ணலாம் ரவுடி, வயிற்றுக்கு துரோகமே பண்ண கூடாதான். ஓஹோ, இதெல்லாம் யாரு சொன்னா? எங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க சொன்னாங்க. ஏன் பாப்பா, இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடறதெல்லாம் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாம தான் சாப்பிடணும் ரவுடி. இங்க யாரும் வரமாட்டாங்க. சாப்பிடு சாப்பிடு. எல்லாம் விதி. 45. யோ, 45க்கு வாங்கி சமாளிச்சிட முடியுமா உன்னால? விடுங்க, பாத்துக்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏலத்தை வேடிக்கை பார்த்துட்டே போறது? இந்த டெண்டரையாவது எடுத்து பெரிய கான்ட்ராக்ட் ஆயிடணும். யோ, நல்ல வேலை அவன் வரல. வந்திருந்தா எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சு பறிச்சுட்டு போயிருப்பான். யாருங்க சொல்றீங்க? ஏயா, அவன்தான் ஆதித்யா. வேற யாராவது கேக்குறீங்களாப்பா? ஏல முடிய போகுது. நாற்பத்தஞ்சு ஒரு தரம். $50 lakhs.
போச்சியா, இனிமே நாமெல்லாம் ஏலத்தை எடுத்த மாதிரி தான். 50 ஏயா காசுக்கு ஆசைப்பட்டு உன் உயிரை விட்டுறாத. அவன் இருக்கிற இடத்துல அவன் தான் தலைவன். நாமெல்லாம் கையை கட்டி அமைதியா நின்னுதான் ஆகணும். இல்லைன்னா அவன் ஏன் கழுத்துக்கு மேல தலை இருக்காது. இந்த அக்கிரமத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 50 லட்சம் 3 தரம். சார் சைன் பண்ணுங்க.